Hi everyone, this is Anif Kafur. Welcome back to the next video. Actually, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் all about the derma rollers. ஸோ டெர்மா ரோலர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுறதுனால எப்படி ஹேர் க்ரோத்தை வந்து நம்ம ரீஜெனரேட் பண்ணலாம், எஸ்பெஷலி வந்து பிஎட் ஷேடிங்ஸ், அப்புறம் வந்து தலையில் எங்கேயாவது ஹேர் லாஸஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல டெர்மா ரோலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெர்மா ரோலருங்கிறது ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் திங், நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். என்ன ரீசன்னா, டெர்மா ரோலர் ஆக்சுவலி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம டெர்மா ரோலரில் இருக்கிற அந்த நீடில்ஸ் வந்து மைக்ரோ நீடிலிங் வந்து ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை எல்லாமே வந்து சின்ன சின்னதாக பஞ்சர் பண்ணும் நம்ம டெர்மா ரோலர் அப்ளை பண்ணும்போது. ஸோ அப்படி பஞ்சர் ஆகும்போது என்ன ஆகும்னா, நேச்சுரலாக நம்ம பாடி வந்து செல்ஃபாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஸ்கின் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அலர்ட் பண்ணி நம்ம ஸ்கின் எங்கே இன்ஜூரி ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு வந்து அதை வந்து ஷார்ட்டாக க்யூர் பண்ணுறதுக்காக பிளட் வெசல்ஸ் மூலமாக அதிகமான வந்து கொலஜன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 4-in-1 டெர்மா ரோலர். இந்த பக்கம் போட்டிருக்குது 4-in-1 டெர்மா ரோலர். வந்து டிஃப்ரெண்ட் நீடில்ஸ் இருக்குது. 1200 நீடில்ஸ், அப்புறம் 720 நீடில்ஸ், அப்புறம் 300 நீடில்ஸ். ஸோ இந்த நீடிலோட திக்னஸும் டிஃபர் ஆகும். எதுக்காகனா, ஒரு ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹெட்டில் யூஸ் பண்ணுறதோட திக்னஸ் டிஃபரன்ஸ், அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் வெரி சென்சிட்டிவ் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐ லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள நீடில்ஸோட சைஸ் 1200 நீடில்ஸ் இது ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் 720 நீடில்ஸ், அப்புறமா வந்து 300 நீடில்ஸ் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஏரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடில்ஸ். இதில் என்ன பண்ணாலும் ஒரு சின்ன பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் என்ன ரீசன்னா, இந்த பாக்ஸில் வந்து ஐசோட்ரோபில் ஆல்கஹால் வந்து உள்ளே விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்காக இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நான் இப்போ எடுத்துருக்க நீடில் வந்து 720 நீடில்ஸ். ஸோ அதை எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் சேவிங் செட் மாதிரி தான் இருக்குது. ஸோ எடுத்தோன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னா, நோ, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வர பெனிஃபிட்ஸ்க்கு பதிலாக இது வந்து ஆப்போசிட்டாக நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ எடுத்தோன்னே அப்படிலாம் யூஸ் பண்ணிடுறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சுவலி இந்த டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ இதில் வந்து டிமெரிட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுனால தப்பாக யூஸ் பண்ணி இதனால் வந்து ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்ன பெனிஃபிட்ஸ், இதை ராங்காக யூஸ் பண்ண என்ன ஆகுங்கிறத நான் வீடியோ எண்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெர்மா ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் எந்த இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான கிளென்சர் வச்சு ஃபேஸை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ப்ராப்பரான கிளாத்தில் டவலில் ஃபேஸை பம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் அதெல்லாம் சோக் பண்ணி ஒரு 10 minutes to 5 to 10 minutes வந்து ஃபுல்லாக டீப் பண்ணி வைங்க. என்ன ரீசன்னா, அதில் இருக்கிற நீடில்ஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எதுவுமே வந்து நீங்களாக வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணி ஸ்கின்னுக்குள்ளே போக வச்சிடக்கூடாது. ஆல்கஹாலில் 5 minutes சோக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைரக்ஷன் எங்கே உங்களுக்கு வந்து பேச்சஸ் வந்து கம்மியாக இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சின்ன பேச்சஸ் கம்மியாக இருக்குது, ஆர் பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த ஏரியாவில் தான் வந்து அதிகமான பேச்சஸ் வந்து இருக்கும். இங்கே கண்டினியூஸ் வளர்ந்துருக்கும், அப்போ இங்கே தாடி க்ரோத் இருக்கும். ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எடுத்து சாஃப்டாக ப்ளஸ் டேரெக்ஷன், இதோட டேரெக்ஷன் வந்து எக்ஸ் மாதிரி ஒரு 1 2 3 4, அதேமாதிரி இந்த பக்கம் டேரெக்ஷன் 1 2 3 4 1 2 3 4 அகைன் சேம் டேரெக்ஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு நார்மலான சாஃப்ட் ப்ரெஸ் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுத்து அப்புறம் வந்து டைரக்ஷன் ஆப்போசிட்டில் யூஸ் பண்ணால் இது வந்து ஸ்கின்னை டியர் பண்ணி இல்லைருந்து ப்ளீடிங் ஜாஸ்தி வர சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பெனிஃபிட் பஞ்சரிங் பண்ணுறதுக்கு பதிலாக அது ஒரு கிராக் பண்ணி விட்டுரும். அப்படி பண்ணால் சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது ஒரு லாங் டைம் இன்ஜூரியாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண தெரியலனா டோன்ட் யூஸ் இட். ஆக்சுவலி இந்த டெர்மா ரோலர் வந்து மைக்ரோ நீடிங், இதில் பார்த்தாலே தெரியும், சின்ன நீடில்ஸாக இருக்கும். இந்த நீடில்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போயிட்டு அப் அண்ட் டவுன் ஒரே டைரக்ஷனில் போயிட்டு வரும்போது ஒரே இடத்துல அந்த ஸ்கின்னை பஞ்சர் பண்ணி சின்ன டாட் பஞ்சரிங் ஆகும். அண்ட் இந்த பண்ணும்போது சில நேரம் ப்ரெஷிங் அதிகமாக இருக்கும்போது ப்ளீடிங் வரதும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு காட்டன் கிளாத், ப்ராப்பரான காட்டன் கிளாத் இல்லோட காட்டன் ஸ்பாஞ்சஸ் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் ப்ளீடிங் வந்துச்சுன்னா அதை அப்படியே டேப் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே ரெட்டினஸ் அண்ட் ப்ளீடிங் அந்த மாதிரி வந்து இருக்கும். பண்ணி முடித்தோடனே அதை பார்த்து ஷாக் ஆகாதீங்க, எல்லாமே ஒரு ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். சாஃப்ட் வாட்டரில் ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, எந்த கிளென்சர் யூஸ் பண்ண வேணாம், நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணலாம்.
ஹைட்ரோஜெல் மாஸ்க்லாம் இருக்கும். அந்த மாஸ்க்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக ஃபேஸ் இருக்கும். அண்டு நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோமில் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே இந்த டைரக்ட் சன்னில் போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஸ்கின் எல்லாமே வந்து கொஞ்சம் பஞ்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெட்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரக்ட் டு சன்லைட்லாம் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் ஃபேஸ் அலர்ஜி ஆகும். நான் ஏன் இந்த வீடியோ பண்ணும்போது நான் பண்ணி காமிக்கலன்னா அந்த ரீசனுக்காக நான் பண்ணலை. என்ன ரீசனா எனக்கு தெரியும், அப்போ துபாயில் இருக்கேன். துபாயோட வெதர் இப்போ ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஈவன் 50 டிகிரி கிராஸ் ஆகுது. நான் இப்போ பண்ணால் நான் நாளைக்கு வந்து சன்னில் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பண்ணலை. ஏன்னா நான் இப்போ பண்ணி காமிச்சோன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்னஸ் ஆகும். அப்புறம் நாளைக்கு நான் சன்னில் போய் நிற்கணும். அப்புறம் அது இன்னும் வந்து ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சன் எக்ஸ்போஸ்ட் இருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு உங்கள் டியூட்டி போகும்போது சன் எக்ஸ்போஸ்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்டே சண்டேஸ் உங்களுக்கு ஆஃப் இருக்குன்னா ஃப்ரைடே நைட் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டேஸ் மோஸ்ட்லி வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபேஸை கூலாக வைக்க முடியுமோ அவ்வளோ கூலாக வைங்க. வீடியோவில் இதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஸோ இதை பண்ணுறதுனால என்ன ஒரு டிமெரிட்ஸ், இதனால் என்ன ராங் ஆகலாம் அதை நான் இப்போ சொல்லிடுறேன். Actually, as I said before, இது scientifically proven. இது பண்ணுறதுனால மைக்ரோ நீடிலிங் பஞ்சர் பண்ணுறதுனால கொலஜன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கொலஜன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லாயிருக்கும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும், ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட் வரும், அப்புறமா வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். இதெல்லாம் உண்மை தான். ஆக்சுவலி இதை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணால் இதெல்லாம் ஓகே. பட் எல்லாரோட ஸ்கின் டைப் எப்படி நார்மலாக காமனாக அப்படிங்கிறதுனா அது நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ராங்காக என்ன ஆகலாம்னா, நீங்கள் பஞ்சரிங் பண்ணும்போது மைக்ரோ நீடிலிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ராப்பரான ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டில் போகும்போது அவங்க யூஸ் பண்ணுற மைக்ரோ நீடில் லைக் பென் டைப்பில் இருக்கும். அது ப்ராப்பராக 90 டிகிரியில் வந்து உங்களுக்கு ஸ்கின்னிங்கை வந்து நீடிலிங் பஞ்சர் பண்ணி எடுக்கும். ஸோ ஒரு சின்ன போர்ஷனில் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணால் அதே இடத்துல பஞ்சர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடும். பட் டெர்மா ரோலரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து அப் அண்ட் டவுன் பண்ணும்போது இன்கேஸ் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா அது வந்து ஸ்கின்னை டியர் பண்ணி அப்புறம் ப்ளீடிங் ஆகலாம். மேபி அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு டெம்பரரி மார்க்ஸும் அதில் வரலாம். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, யூஸ் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து ப்ளீடிங் பார்த்தோன்னு உங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி ஆகலாம், ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா டோன்ட் யூஸ் இன் டு யுவர் ஹோம். ஆக்சுவலி நீங்கள் ப்ராப்பரான ஒரு கிளினிக் போங்க, டெர்மாலஜிஸ்ட் மீட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே பண்ணலாம். அது ஆக்சுவலி நிறைய கிளினிக்கில் பண்ணுறாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் நான் பிஎட்க்கு சொல்லணும்னா அதே மாதிரி தான் உங்களோட ஹேர் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ்வலாக வந்து இந்த இடத்துல ஹேர் எல்லாத்துக்குமே வந்து ரைஸ் ஆகும். ஹேர் ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுனா, ஸோ இந்த இடத்துலையே உங்களுக்கு அதே ப்ரொசீஜர் தான். ஒரு 4 டைம்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக், 4 டைம்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து பஞ்சரிங் ஆகி கொலஜன் அங்கே அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து கொலஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பாடி இன்னர்லேருந்து அனுப்புறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஹேர் க்ரோத்துங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆகும். என்னென்னா ஹார்மோன்ஸை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து டீனேஜராக இருக்கீங்க, டீனேஜரில் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இங்கே பொதுவாக எப்படி ஆகும், இங்கே தாடி இங்கேருந்து கொஞ்சம் டவுன் ஆகும், அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் தாடி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அந்த லாஸ்ட் தான் அந்த கேப் ஃபில் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் 21 இயர்ஸில் வந்து எனக்கு ஜாயின் ஆகலை அப்படின்ட்டு ரொம்ப ஹரிபரியாக எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன் போடுறது, டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பியர்ட் ஆயில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலி என்ன ரீசன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பியர்ட் க்ரோத் ஒவ்வொரு டைமில் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு 25 இயர்ஸ்லாம் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட், பி பேஷண்ட். ஓகே, நீங்கள் எதுவுமே வந்து நேச்சுரலாக வர்றது ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப புஷ் பண்ணால் அது அட் த எண்ட் வேறு ஒரு ரியாக்ஷன்லாம் கொண்டு போய் விடும். ஸோ பியர்டு வருதுன்னா வெயிட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி இருந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களுடைய கொலஜன்ஸ் கம்மியானதுனால, பயோட்டின்ஸ் எல்லாம் பாடியில் கம்மியானதுனால, ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் நீங்கள் சாப்பாடில் எடுக்கிறதுனால அந்த மாதிரி வரக்கூடிய டிஃபெக்ட்ஸுக்கு இந்த மாதிரி டெர்மா ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்ப், ஒரு வி கேன் சே லைக் 5 to 10% அதை பூஸ்ட் பண்ணும். நீங்கள் எப்படி தான் ஹேரை மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரான ஹேரை நேச்சுரலி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். என்ன ரீசனாக நான் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் போயிருக்கேன், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நிறைய ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இருந்து என்னோடய ஹேரை எப்படி நான் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படிங்கிற டிப்ஸ் நான் உங்களுக்கு அதில் தனியாக ஒரு வீடியோலாம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ கேஸ், see you in another video, in another vlog.